என்னது இண்டக்ஷன் ஸ்டவ்ல கிரில் ஃபிஷ் பண்ணலாமா? இந்த சண்டே எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தார். ஸோ மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னார். எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற கேஸ்டையான் தவாவில் தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். இந்த தடவை வந்து புதுசாக வாங்கியிருக்க இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கிரில் ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். இது உண்மையிலேயே வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து செம்மையாக வேறு லெவல்லே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் இது. நம்ம எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போட்டு மேக்னேட் பண்ணுற மாதிரி பண்ணிட வேண்டியதான். நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்க மாட்டோம். ஸோ நம்ம மசாலா போடும் போதே நம்ம போதுமான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்குனே ஒரு கிரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரில் மேலே இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிபிக்யூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுனாக்கா நம்ம வந்து ஸ்பேட்டூலா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் டிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது. சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லோட அந்த பிபிக்யூவில் பண்ணுற மாதிரியே ஹோட்டல் டேஸ்ட்டில் பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை.